بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما اجمعين السلام عليكم ورحمة الله وبركاته Alhamdulillah, by Allah's grace and fadl, we are starting now book 2 of Duroos, inshallah, from today, 16th December 2023. Alhamdulillah, Allah's மாபெரும் கிருபையில நம்ம இன்ஷால்லா புக் 2 இப்போ துவங்குறோம். துருஸோட இந்த சீரீஸ்ல இன்ஷால்லா Allah subhanahu wa ta'ala help us to complete the portions perfectly and comfortably without having break. Allah இன்ஷால்லா உங்களுக்கு உதவி செய்யணும். எல்லாரும் துவா செய்யுங்க, நல்லபடியாக இந்த கிளாஸை முடிக்கணும். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் புக்கு எந்த தொய்வும் இல்லாமல் முடிஞ்சதோ இன்ஷால்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கும் நம்மளுக்கு உதவி செய்யுது. இன்ஷால்லா இந்த செகண்ட் புக்கும் இன்ஷால்லா எந்த தொய்வும் இல்லாமல் அதை கடந்ததை தாண்டி மூணாவது புத்தகம் இன்ஷால்லா எல்லாம் முடிக்க தௌஃபீக் செய்யணும். இன்ஷால்லா எல்லாரும் துவா செய்யுங்க. அல்லாஹ் அதுக்கு போதுமானவன். Bismillahir Rahmanir Rahim. Lesson number 1. In this lesson, we learn the following. Inna. In Arabic, there are two types of sentences. A. The nominal sentence, al-jumlatul ismiyatu, wherein the first word is a noun. Example, al-kitabu sahalun. The book is easy. The noun which commences the nominal sentence is called the mubtada, while the second part is called the khabar. Alhamdulillah, இது நம்ம ஓரளவு நல்லாவே இது உள்ள பயிற்சி ஃபர்ஸ்ட் புக்கில் துஃபாஸா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது பெட்டர் இருக்கும். B. The verbal sentence, al-jumlatul fi'aliyatu, wherein the first word is a verb. Kharaja Bilalun. Bilal went out. The particle. So the first jumla ismiya, jumla fi'aliya உள்ள definition ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க துஃபா சாப். எல்லாம் அவங்களுடைய தர்ஜாக்களை உயர்த்தணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அதுக்கப்புறம் பாருங்க, இப்போதான் இந்த இந்த பார்ட்டிகல் அதை பற்றி இங்கே சொல்ல போகிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வெரி ஃபேசினேட்டிங், வெரி என்ஜாயபிள் ஒரு பார்ட்டிகல் இது. பாருங்க, இந்த பார்ட்டிகல் இஸ் யூஸ் அட் தி பிகினிங் ஆஃப் எ நார்மல் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், அல் கிதாபு சஹலுன். ஸோ அங்கே கிளியர் கட்டாக நமக்கு சொல்லிட்டாங்க. அந்த எங்கே யூஸ் பண்ணணும்னா ஒரு நாமினல் சென்டென்ஸ் ஜும்லா இஸ்மியால முன்னாடி யூஸ் பண்ணணும், அட் தி பிகினிங் ஆஃப் நார்மல் சென்டென்ஸ். அப்போ அல் கிதாபு சஹலுன், அதுக்கு முன்னாடி அப்போ என்ன ஆகுது? இன்னல் கிதாப சஹலுன். When you introduce in a nominal sentence to the nominal sentence, what happens? The mubtada part it takes fatah here. Please note that the noun after inna is mansoob, that is in the accusative case. After the introduction of inna, the mubtada is no longer called mubtada, but it is instead called ismu inna, and the khabar is called khabaru inna. See, pala mura namalku Dr. Fasab has explained very detailedly in many times, many occasions, that mubtada has to be in marfu. அது குவாலிட்டி அது விட்டு தரவே தராது. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துக்கிறோம். ஈவன் தோ முன்னாடி ஹபரா போயிடும். ஹிந்தி கிதாபுன்னு வரும்போது ஹிந்தி நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம், முப்ததான் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ஜரஃப் ஹபர் முகத்தம். முப்ததா எங்கன்னா அந்த ஹிந்தி கிதாபுன் பின்னாடி கிதாபுன் தான் முப்ததா முஅக்கர். ஆக மொத்தம் மர்ஃபுல தான் இருக்கணும். அதான் அதோடைய மகத்துவம், கேரக்டரிஸ்டிக்ஸும் முக்கியமானது. அப்போ இங்கே உங்களுக்கு ஃபத்தா வந்த பிறகு இட் இஸ் நோ லாங்கர் கால் முப்ததான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஃபத்தா ஆயிடுச்சு, அதோடைய கேரக்டரிஸ்டை இழந்துடுச்சுல. அப்போ அது முப்ததா சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா, இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் முப்ததா வி ஷுட் சே இஸ்மு இன்ன அப்படின்னு சொல்லணும். இஸ்மு இன்ன மன்சூபுன். இந்த ஹபர் ஹபரு இன்ன மர்ஃபூன். அது ஹபர் இன்ன மர்ஃபூல தான் இருக்கு. இஸ்மு இன்ன தான் இப்போ மன்சூல் மாறிச்சு. அப்போ இஸ்மு இன்ன மன்சூபுன், சஹலுன் ஹபரு என்ன அப்படின்னு சொல்லணும். மற்றபடி நீங்க முன்னாடி என்னென்ன படிச்சீங்க, ஜார் மஜ்ரூர் ஷுல்மா ஹபர் முகத்தம், ஜார் மஜ்ரூர் ஷுல்மா ஹபர், அதோட சேர்ந்து என்ன செஞ்சிடணும்னா வெறும் ஹபரு என்ன அந்த மாதிரி தான் ஆட் பண்ண வேண்டியது வரும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதை நம்ம படிப்போம். இப்போதைக்கு இதை இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டே பாருங்க. இன்ன சிக்னிஃபைஸ் எம்பசிஸ். இன்னும் தாக்கீதை குறிக்குது. தாக்கீத், எம்பசைசிங். It can be translated as indeed, surely, no doubt, and verily. So குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் இன்னும் பல இடத்துல பல கட்டங்கள்ல வந்திருக்கு. இன்னும்
இல்லையா? இன்னும் நிச்சயமாக, திண்ணமாக, சத்தியமாகன்னு அர்த்தம். நோட் த ஃபாலோயிங். If Mubtada has one dhamma, it changes to one fataha. Example, it changes to one fataha after inna. Example, al mudarisu jadidun. அப்போ இன்ன ஆட் பண்றோம், இன்னல் முதரிச ஜதீதுன். ஆமினத்து துவாலிபத்துன், இன்ன ஆமினத துவாலிபத்துன். Certainly ஆமினா is a student. Indeed அப்படின்னு நம்ம மீனிங். பட் நோட் தட் வாட் ஹேப்பன் ஹியர், ஒன் தம்மா ஹேஸ் டு சேஞ்ச் டு ஒன் ஃபதா மாறிடுச்சு. இங்க அல் முதரிசுல அலிஃப் லம் இருந்தனால ஒரு தம்மா இருந்துச்சு. இப்போ இன்ன வந்தனால அது ஃபதஹா மாறிடுச்சு. இங்க ஆமினத்துல ஆல்ரெடி இட் ஹஸ் காட் ஒன்லி ஒன் தம்மா பிகாஸ் இட் இஸ் ஃபெமினின் நவுன், ப்ராப்பர் நேம். அண்ட் அகெயின் இன்ன ஆமினத்த அப்படின்னு மாறிடும். And please note, if the mubtada has two dhammas, they change to two fatahas. Example, Hamidun Maridun. Hamid is sick. Inna Hamidan Maridun. So what happens here? Double dhamma changes to double fataha. So Inna Hamidan Maridun. Maridun means certainly Hamid. Appo inna enadinga? What is the definition of inna? Inna na harfu ta'keed wa nasab. Harfu ta'keed wa nasab. Particle I'm emphasizing. வேற என்ன? பார்ட்டிகல் தட் கிவ்ஸ் நசப், ஃபதா கொடுக்கக்கூடிய பார்ட்டிகல். இன்னும் சும்மா கிடையாது. இன்னும் என்னது? ஒன்று ஹர்ஃபு தௌக்கீத். ஹர்ஃபுனா பார்ட்டிகல் ஆஃப் எம்பசைசிங், மேலே வந்துச்சு பாருங்க, எம்பசைசிங். இன்னொன்று என்னது? ஹர்ஃபு நசப். நசப்னா ஃபதா செய்யக்கூடிய பார்ட்டிகல். ஏன்னா அது பாருங்க உங்களுக்கு ஃபதா வந்துருச்சு. அப்போ அது யாருனால வந்தது? இன்னால வந்துச்சு. ஓகே, இது நான் இன்ஷால்லா எழுதுவேன் போர்டில் பாருங்க. If the mubtada is a pronoun, மூணு இது சொல்லிட்டு வராங்க துத்துர் ஃபால்ஸா. முப்ததா ஒன்று தம்மால இருந்தா என்ன ஆகும், தூ தமாஸ்ல இருந்தா என்ன ஆகும், ஒருவேளை முப்ததா ப்ரொனவுனா இருந்தா என்ன ஆகும். இட் சேஞ்சஸ் டு இட்ஸ் கரஸ்பாண்டிங் மன்சூப் ஃபார்ம். மாஷாஅல்லாஹ், இது வெரி இம்பார்ட்டன்ட். இட் சேஞ்சஸ் டு கரஸ்பாண்டிங் மன்சூப் ஃபார்ம் மாறிடும். பாருங்க, அந்த கனியும் இருக்கு. அந்த மர்ஃபூ ஃபார்ம். ஆனா இந்த அது பக்கத்துல இந்த ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்னா, இதெல்லாம் என்னது உங்களுக்கு? இதெல்லாம் ப்ரொனவுன் டேபிள். அதெல்லாம் பர்சனல் ப்ரொனவுன். தமீர், ஓகே, தமார் முன்ஃபசிலா, எல்லாமே மர்ஃபூ. அவருடைய மன்சூப் ஃபார்ம், மஜ்ரூர் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ஹூ ஹுமாஹும், ஹா ஹுமாஹுன்ன, கா குமாக்கும், கீ குமாக்குன்ன, ஈனா. இது எங்க நம்ம படிச்சிருக்கோம்? இது லெசன் நம்பர் 10ல புக் 1ல அந்த 3 ஃபார்ம்ல பார்க்கும்போது பார்த்தோம். கிதாபு ஹூ, கிதாபு ஹுமா, கிதாபு ஹும். அப்போ அந்த அட்டாச் ப்ரொனவுன் பார்த்தீங்க இல்லையா? அந்த அட்டாச் ப்ரொனவுன் அப்போ அங்கே என்னவா இருந்துச்சு? மஜ்ரூரா இருந்துச்சு. எப்படி? கிதாபு பிளஸ் முஹம்மதின், தாபு முஹம்மதின், முதா முதாஃபில். கிதாபு, கிதாபு ஹூ. அப்போ இங்க ஹூ இட் இஸ் இன் மஜ்ரூர் பிளேஸ் பிகாஸ் முஹம்மதின் பதிலாக இந்த ஹூ போட்டிருக்கோம். அப்போ இந்த ஹூ அட்டாச் பண்ணணும். இந்த இதில் மஜ்ரூர்ல பார்த்தோம் புக் 1ல. இப்போதான் என்ன செய்ய போறோம்? மன்சூர் பார்க்க போறோம். எப்படி பாருங்க, இன்ன அந்த கனியுன், யூ ஆர் ரிச்னு சொல்றோம். அந்த கனியுன், அந்த முக்ததா, கனியுன் கபர். இப்போ பாருங்க, இன்ன பிளஸ் அந்த என்னவாயிடும்னா, ஏன்னா இது அந்த மர்ஃபூ ஃபார்ம். இந்த கா இருக்கு பார்த்தீங்களா, அந்த அட்டாச் பண்ணுவோம். அதாவது மன்சூப் இல்லாட்டி மஜ்ரூர் ஃபார்ம். அப்போ இன்ன நாமினல் சென்டென்ஸ்குள்ள தான் நுழையும். அப்போ இந்த ப்ரொனவுன் நுழையும் போது என்ன ஆயிடும்னா, அது அட்டாச் ஃபார்ம் கொண்டு வரணும். இன்ன பிளஸ் அந்த சொல்லக்கூடாது, இன்ன அந்த சொல்லக்கூடாது, தப்பு. இன்னக்க கனியுன், இன்னக்க கனியுன் என்ன அர்த்தம்? சர்டன்லி யூ ஆர் ரிச், இண்டீட் யூ ஆர் ரிச். நிச்சயமாக நீங்கள் ரிச்சான மனிதன், பணக்கார மனிதன், வசதி வாய்ப்பு உடைய மனிதன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ 3 கேட்டகரி காமிச்சாங்க துத்துர் ஃபால்ஸா. பாருங்க, ஃபார் த மந்த் இங்கே அந்த கனியுன் இன்னக்க கனியுன் மாத்திட்டோம். அப்போ நீங்க அனலைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க? இது அந்த முப்ததா கனியுன் கபர்னு சொல்லுவீங்க. இப்போ என்ன சொல்லணும்னா, இன்ன என்னது? வாட் இஸ் இன்ன? ஹர்ஃபு தஅக்கீத்.
والنسب. Particle of emphasizing particle of nasab. nasab செய்யக்கூடிய particle. இந்த கா அப்ப என்னது இங்க சொல்லுங்க. இந்த கா வந்து இஸ்மு இன்ன மன்சூபுன். இஸ்மு இன்ன முப்தா சொல்ல முடியாது இல்லையா? எப்போ உங்களுக்கு முப்தா முன்னாடி இன்ன வந்து மன்சூப் ஆக்கிருச்சோ அப்போ நோமர் முப்தா. So what is ganiyun? That is your khabaru inna. கபரு இன்ன. கபரு இன்ன மர்ஃபூ தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த மர்ஃபூ சரிங்களா, அந்த சேம் கான்செப்ட். அப்போ இங்கே இஸ்மு இன்ன மன்சூபுன். கபரு இன்ன கனியுன் கபரு இன்ன மர்ஃபூ. ரைட், இது நம்ம படிப்போம் இன்ஷாஅல்லாஹ். do not worry. For the mansub forms all the pronouns, see exercise number 3 in the main book. Okay, exercise 3 இதே பாடத்துல படிக்க போறோம். அதுல எல்லா மன்சூப் ஃபார்ம் ப்ரொனவுன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்னஹு, இன்னஹுமா, இன்னஹும், இன்ன பிளஸ் ஹுவ, இன்னஹு, அது படிக்க போறோம் இன்ஷாஅல்லாஹ். அது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. நோட் தட் ப்ரொனவுன்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஹேவ் 2 ஃபார்ம்ஸ். இதான் எக்ஸசைஸ் நம்பர் 3 டாக்டர் ஃபாஸா சொன்னது. பாருங்க, இன்ன பிளஸ் ஹுவ, இன்னஹு. இங்க சிங்குலர் ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. இன்ன பிளஸ் ஹும், இன்னஹும். டுவல் கூட இன்ன பிளஸ் ஹுமா, இன்னஹுமா. பொதுவாக நம்ம டுவல் பெரும்பாலும் பயன்படுத்த கிடையாது. துத்து ஃபாஸாவும் அது ஒரே படத்தில் சொல்லி கொடுத்துருவாங்க இன்ஷாஅல்லாஹ். அதனால இங்கே அது இல்லை, இடம் பெற்றிருக்காம இருக்கு. பாருங்க, இன்ன பிளஸ் ஏ இன்னஹா, இன்ன பிளஸ் உன்ன இன்னஹுன்ன, இன்ன பிளஸ் அந்த இன்னக, இன்ன பிளஸ் அந்தும் இன்னக்கும், இன்ன பிளஸ் அந்தி இன்னக்கி, இன்ன பிளஸ் அந்துன்ன இன்னக்குன்ன, இன்ன பிளஸ் அனா இன்னனி ஆர் இன்னி. அதுதான் சொல்றாங்க. The note that pronouns of the first person singular and plural will have 2 forms இருக்கு. என்னென்ன ஃபார்ம்ஸ் பாருங்க. இன்ன பிளஸ் ஆனா இன்னனே சொல்லணும், இல்லை இன்னி ரெண்டுலாவது யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நம்ம குரான்ல பார்க்குறோம், மற்ற இதுலையும் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி இன்ன பிளஸ் நாகும் இன்னனாவும் சொல்லலாம், இல்லை இன்னா கூட சொல்லலாம். ரெண்டுமே இருக்கு. ஓகே, certainly we, நிச்சயமாக நாம் அப்படின்னு அர்த்தம். ஆக இதான் வந்து அந்த அவங்க சொன்ன எக்ஸசைஸ் நம்பர் 3 உள்ள அந்த மன்சூப் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆல் தி ப்ரொனவுன்ஸ். ஓகே, இது பாயிண்ட் நம்பர் 1. மாஷாஅல்லாஹ், அதிலே நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் டோன்ட் வரி, இட்ஸ் வெரி சிம்பிள். இன்ஷாஅல்லாஹ் we will make it by Allah's grace and fadl. Number 2, லஅல்ல. This is also a particle like இன்ன. இதுவும் இன்ன மாதிரி ஒரு பார்ட்டிகல் தான். அப்போ இந்த மாதிரி பார்ட்டிகல்லாம் என்ன அர்த்தம்? முப்தா முன்னாடி வரும், அந்த முப்தா வந்து மன்சூபா ஆகும். அப்போ அந்த முப்தா வந்து மன்சூப் சொல்லக்கூடாது. இஸ்மு இந்த மாதிரி சொன்ன மாதிரி இஸ்மு லஅல்லன்னு சொல்லணும். ஓகே, அதுவும் நம்ம படிப்போம் இன்ஷாஅல்லாஹ். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு எ பார்ட்டிகல் லைக் இன்ன. இட் இஸ் கால்டு ஒன் ஆஃப் த சிஸ்டர்ஸ் ஆஃப் இன்ன. இன்ன வஅஹ்வாத்துனா இன்ன அண்ட் இட் சிஸ்டர்ஸ். இன்னவும் அதோட சகோதரிகளும், இன்ன அதோட சகோதரிகளும் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இன்ன அண்ண கான்ன கூட முன்னாடி கூட எழுதலாம். கான்ன லக்கின்ன லைத்த லஅல்ல. இது எல்லாமே என்ன செய்யும்? ஜும்லா இஸ்மியா மட்டும் முன்னாடி தான் வரும். அந்த ஜும்லா இஸ்மியாவில் உள்ள முப்ததாவை மன்சூப் ஆக்கிரும். அந்த மன்சூப் ஆக்கி தான் முப்ததா சொல்லக்கூடாது. இஸ்மு இன்ன அல்லது அதோட சகோதரிகள் பேரை சொல்லி சொல்லணும். அதான் விஷயம். கபர் வந்து ஒரு மாற்றமும் செய்யாது. கபர் வந்து மர்ஃபூல தான் இருக்கும். சிங்கிள் வேர்டா இருந்தா மர்ஃபூ தான். சரிங்களா? பாருங்க, இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். குரான்ல நிறைய இடத்துல இது இடம் பெற்றிருக்கு. நம்ம ஒன்றா பார்த்துட்டு வருவோம். துத்து ஃபாஸாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இன்ஷாஅல்லாஹ். ஓகே, இட் இஸ் லஅல்ல. திஸ் ஆல்சோ எ பார்ட்டிகல் லைக் இன்ன. இட்ஸ் கால்டு ஒன் ஆஃப் த சிஸ்டர்ஸ் ஆஃப் இன்ன. கிராமட்டிக்கலி இட் ஆக்ட்ஸ் லைக் இன்ன. இட் சிக்னிஃபைஸ் ஹோப் ஆர் ஃபியர். இதோடைய மீனிங் என்னவா இருக்கு? இதோடைய அர்த்தம் என்னவா கொடுக்கும்னா ஹோப் அல்லது ஆர் ஃபியர். ஓகே, பாருங்க, அல் ஜவ்வு ஜமீலுன். The weather is fine. Weather or climate is fine. லஅல்லல் ஜவ்வ. பாருங்க, லஅல்ல வந்திருக்கா, என்ன ஆயிடுச்சு? அல் ஜவ்வு அல் ஜவ்வன் மாறிடுச்சு. லஅல்லல் ஜவ்வ ஜமீல். ஐ ஹோப் த வெதர் இஸ் ஃபைன். நான் நம்புறேன் இந்த வெதர் வந்து நல்லா இருக்கும்னு நம்புறேன் சொல்லுவோம். நம்ம வெளியே போகும்போது மழை பெய்ற மாதிரி இருக்கும், இல்லை இன்னைக்கு ஓகே நம்மளாம் இன்னைக்கு மழை பெய்யாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே லஅல்ல பாருங்க கீழே, அல் முதர்ரிசு மரீதுன். The teacher is sick. لعل المدرس مريض. I am afraid the teacher is sick.
முதரிச மரீதுன் அதான் மெயின் இங்க. ஆஃப்டர் இன்ன அதோடைய அஹ்வாத் இது வந்தாலும் முப்ததா ஹேஸ் டு பி சேஞ்ச் ஃபதஹா. அப்போ நோம்போர் முப்ததா. ஓகே, அது இஸ்மு லால்ல மரீதுன் ஹபரு லால்ல அப்படி சொல்லிடணும். ஐம் அஃப்ரைட் த டீச்சர் இஸ் சிக். நான் பயப்படுறேன், ஒருவேளை சார் வந்து உடம்பு சரியாமல் இருக்காங்களோ என்று பயப்படுகிறேன். அப்போ லால்ல மீன்ஸ் ஐ ஹோப் அல்லது ஐ எம் அஃப்ரைட். ஹோப் ஆர் ஃபியர். So in this lesson we have examples of I hope only. So இந்த பாடத்தில் உஸ்தாத் டாக்டர் ஃபாலின் சாப் ஐ ஹோப் அதை மட்டும் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க இன்ஷா அல்லாஹ்.